ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக கண்டினியூவஸாக நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். ஐஐடி ஜாம், கேட்டு, சிஎஸ்ஐஆர் நெட்டு, டிஆர்பியில் எல்லா விதமான டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி எல்லா எக்ஸாம்ஸுக்குமே நம்ம ஆன்லைன் மோடில் யூஜி டிஆர்பி ஆன்லைன் மோடில் கிளாஸஸ் கோச்சிங் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் நியூ பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் நியூ பேட்ச்சு பொங்கல் அன்னைக்கு ஆரம்பிக்கிறேன், 15/1/2026. இந்த 2026ஓட நம்ம சேனல் ஆரம்பித்து 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருடம் ஆரம்பிக்குது. அந்த 5வது வருட ஆண்டு விழாவை கொண்டாடுறதுக்காக ஆஃபர் கொடுத்துருக்கேன். ஆஃபர் வந்து ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்ன பேட்சஸ்ங்கிறத, என்னென்ன கிளாஸஸ்ங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். பிஜிடிஆர்பி இருக்குது, யூஜிடிஆர்பி, சிஎஸ்ஐஆர் நெட்டு, கேட்டு, ஐஐடி ஜாம் எது வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது போக பாலிடெக்னிக் டிஆர்பி, என்ஜினியரிங் டிஆர்பி எல்லாமே கிளாஸஸ் ஆரம்பிப்பேன். அது வந்து நம்மளுக்கு டிஆர்பிலேருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வந்ததுக்கு பிறகு அதுக்கான கிளாஸஸ் ஆரம்பிப்பேன். நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த அப்டேட் வந்ததுக்கு பிறகு கூட நீங்கள் இன்னொரு கோர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுடைய சிலபஸுக்கும் நம்மளோட யூனிவர்சிட்டி எக்ஸாமுடைய சிலபஸையும் கம்பேர் பண்ணி சொல்ல போகிறேன். எப்படி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது விஷயமாக தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நீ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுடைய பேட்சஸில் வந்து டீட்டெயில்டு லெக்சர்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மற்றபடி எம்சிக்யூஸாக இருந்தால் எந்த பேட்சாக இருந்தாலும் ஒரு 10,000 எம்சிக்யூ சால்வ் ஆகும். சிஎஸ்ஐஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கு நியூ பேட்ச் எஸ்பெஷலி 15ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். சிஎஸ்ஐஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில்டு லெக்சர்ஸும் ஒரு 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சால்வ் பண்ணுவேன். அது போக 100 days லைவ் செஷன் கொடுப்பேன். லைவ் செஷனில் டெய்லி டெஸ்ட்டு, டெய்லி டிஸ்கஷன்ஸ் இருக்கும். 100 லைவ் செஷன்ஸ், 100 டெஸ்ட்டு. நம்ம வந்து இதில் வந்து இது போக பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி எதுவாக இருந்தாலும் டீட்டெயில்டு லெக்சர்ஸும் ஒரு 10,000 எம்சிக்யூஸும் கவர் ஆகும். எந்த டிஆர்பி எக்ஸாமாக இருந்தாலும் கவர் ஆகும். சிஎஸ்ஐஆர் நெட்டு, கேட்டு ரெண்டும் கம்பைண்டாக ஒரே கோர்ஸாகவே நீங்கள் படிச்சுக்கலாம். பெரிய சிலபஸில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. நெட்டுக்கு என்ன படிக்கிறீங்களோ அதே இதை கேட்டுக்கும் படித்தாலே போதுமானதாக இருக்கும். அதனால் நம்மளுடைய கிளாஸஸை பார்த்துட்டு பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது யூனிவர்சிட்டி எக்ஸாம் சிலபஸ், யூனிவர்சிட்டி வாட் எவர் த யூனிவர்சிட்டி பி, எந்த யூனிவர்சிட்டியாக வேணாலும் எடுத்துக்கோங்க. மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியிலேருந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வரைக்கும் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சிலபஸில் பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு இருக்காது. எலெக்டிவ் பேப்பர்ஸில் வேணால் டிஃப்ரென்ஸ் இருக்கும், மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அல்ஜிப்ரா, அனாலிசிஸ், ஓடிஇ, பிடிஇ, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஓஆர், ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ப்ராபபிலிட்டி எல்லாமே, ஃபங்க்ஷனல் அனாலிசிஸு, டோபாலஜி, இப்படி எல்லாமே நம்மளுக்கு சிலபஸ் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி காமனாக தான் இருக்கும். ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட்டும் மோஸ்ட்லி காமனாக தான் இருக்கும். பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். 1-2 கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கிடையாது. யூனிவர்சிட்டிக்கு டிஃப்ரென்ஸ் கிடையாது பெருசாக. நான் சொல்கிற மாதிரி தான் இதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே அல்ஜிப்ரா, அனாலிசிஸ், ஓடிஇ, பிடிஇ, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் எல்லாமே உங்களுக்கு, டோபாலஜி எல்லாமே உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ்லேயும் இருக்கும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் இருக்கும். அப்போ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெமரைஸ் பண்ணால் போதுமானதாக இருக்கும். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் வந்து நீங்கள் நல்லா இன்னைக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெமரைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன். ஆனால் இன்னைக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அதிகம் பேர் வந்து சப்ஜெக்டை இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணுறதே கிடையாது. நான் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் குறை சொல்ல மாட்டேன், டீச்சர்ஸ் சைடில் இருந்தும் சொல்லலாம். எல்லா டீச்சர்ஸும் ரொம்ப எலாபரேட்டாக சொல்லி தர்றதும் இல்லை.
நம்மளுக்கு இதை படித்தா பாஸ் ஆகிடலாம், இதை படித்தா பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு எதையோ கோட் பண்ணி குறித்து கொடுத்தோன்னா அது மட்டும் நீங்கள் படித்து அப்படியே பாஸ் ஆகிட்டு வர்றதுனால காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து ரொம்ப சஃபர் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டி எக்ஸாமில் நல்லா படிச்சிருந்துருக்கணும். இது ஒரு கேஸு. இன்னொரு கேஸு, யூனிவர்சிட்டி எக்ஸாம்லாம் நான் நல்லா தான் படித்தேன், நல்லா தான் புரிஞ்சு படித்தேன், நல்லா தான் இது எழுதினேன், நிறைய மார்க்கு தான் எடுத்தேன், ஆனால் பெரிய கேப் ஆகி போச்சு, எனக்கு இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்படி 2 கேட்டகரியான பீப்புள் வந்து இருக்காங்க. இந்த 2 கேட்டகரிக்குமே இது காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐஐடி, ஜாம், கேட்டு, சிஎஸ்ஆர் நெட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து நீங்கள் வந்து நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை அப்ளை பண்ணி ப்ராப்ளம் போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் டிஆர்பி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலுமே நிறைய தியரம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அது இதுன்னு மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் நல்லா சொல்கிறதா இருந்தால் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அதுக்கு வச்சு நீங்கள் டிஆர்பிஐ வந்து ரொம்ப ஈஸியாகவே கிராக் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து ஒரு சூப்பர் செட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு சப்செட்டாக இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து ஒரு சப்செட்டாக தான் இருக்கும். அதில் நம்ம எல்லாமே படித்து எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நிறையா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடுவோம். இங்கே வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸாக டைரக்ட் கொஸ்டின்ஸை எம்சிக்யூஸாக கேட்டிருப்பாங்க. அதனால நீங்கள் என்ன செஞ்சால் போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக டிஆர்பிக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன் ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் இப்போ சிஎஸ்ஆர் நெட்டுக்கோ கேட்டுக்கோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதில் சிஎஸ்ஆர் நெட்டு டுகெதர் வித் கேட்டு ஒரே கோர்ஸ் தான். அது போக நீங்கள் ஒரு டிஆர்பி கோர்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போனா உங்களுக்கு சிஎஸ்ஆர் நெட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா 3 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ இந்த டிஆர்பி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சிஎஸ்ஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது, கஷ்டம், எக்ஸட்ரா நிறைய ஃபீலிங்ஸ் இருந்தால் கூட நான் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப இது பண்ணி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நடக்கிறதுக்கான ஃப்ரீக்குவன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. போன 5 வருஷம் இப்போ கிட்டத்தட்ட எலெக்ஷன் வரப்போகுது. இந்த 5 வருட ஆட்சிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தடவை யூஜிடிஆர்பி வந்திருக்கு, ஒரு தடவை பிஜிடிஆர்பி வந்திருக்கு. இது போக டெட்டு அது இதுன்னு தான் நடத்தியிருக்காங்களே ஒழிய நம்மளுக்கு போஸ்டிங் போடக்கூடிய எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்தா டிஆர்பியில் யூஜி டிஆர்பி ஒரு தடவை, பிஜி டிஆர்பி ஒரு தடவை தான் இருக்கும். இனி வரக்கூடிய 5 வருஷமும் இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு யூஜி டிஆர்பி ஒரு பிஜி டிஆர்பி வரும். வேணும்னா ஒருவேளை பாசிபிள் இருந்தால் ஒரு பாலிடெக்னிக் டிஆர்பி வரலாம். பாலிடெக்னிக் டிஆர்பி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் குறைவாக தான் இருக்குது. ஆனால் ஒரு யூஜி டிஆர்பியும் ஒரு பிஜி டிஆர்பியும் தான் வரும். அப்போ 5 வருடங்கள்ல நம்ம 1 or 2 எக்ஸாம்ஸை மட்டும்தான் ஃபேஸ் பண்ண முடியும். இல்லை நம்ம டெட் பேப்பர் 2 பாஸ் ஆகலை அப்படின்னா யூஜிடிஆர்பி எழுதவே முடியாது. அப்போ 5 வருஷத்துக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான். அப்போ ரொம்ப நாளாக படித்து 5 வருஷம் காத்திருந்து ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம். அதில் அரை மார்க்லேயோ 1 மார்க்லேயோ 1/4 மார்க்லேயோ போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து ஒரு 5 வருடங்கள் திரும்ப காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடியது சிஎஸ்ஐஆர் நெட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிஎஸ்ஐஆர் நெட் டுகெதர் வித் கேட் அது எடுத்துக்கிட்டோம்னா இயர்லி ட்வைஸ், இது இயர்லி ஒன்ஸ் எக்ஸாம் இருக்கும், இது இயர்லி ட்வைஸ் எக்ஸாம் இருக்கும். ஜூன்லையும் டிசம்பர்லையும், இது வந்து ஏப்ரலில் அல்லது மார்ச் ஏப்ரலில் ஒரு தடவை எக்ஸாம் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு வருஷத்தில் உங்களுக்கு 3 சான்ஸ் கிடைக்கும். ஒரே வருஷத்துல உங்களுக்கு 3 சான்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸையும் நான் யூனிவர்சிட்டி எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது இங்க நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எ லாட். நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ப்ராப்ளம் அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். காம்படிட்டிவ் இதுல பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் நெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 30 கொஸ்டின் மொத்தமாகவே அட்டன் பண்ணால் போதுமானதாக இருக்கும். 30லேருந்து 40 கொஸ்டின் மேக்சிமம்னாலும் 40 கொஸ்டின் அட்டன் பண்ணால் போதும். இப்போ டிஆர்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 110 கொஸ்டின், 150 இது பிஜிடிஆர்பியில் மேத்ஸில் மட்டும் 110, இது போல சைக்காலஜி அப்போ 150 கொஸ்டின்னே வச்சுக்கலாம். இப்போ 150 எம்சிக்யூஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே 40 கொஸ்டின்ஸ், அது ஈக்குவல் வெயிட்டேஜ் தான். அதாவது இது எல்லாம் பார்த்த உடனே போடுற மாதிரி இருக்கும். அதை ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்கன்னா அதுவும் கஷ்டப்படும். இங்கே வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது
சிஎஸ்சிஆர் நெட்டு கஷ்டமா, பிஜிடிஆர்பி கஷ்டமா அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே ஈக்குவலாக கஷ்டம்தான். ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று செழைச்சதே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டிஆர்பியா சிஎஸ்சிஆர் நெட்டா அப்படின்னு கேட்டால் இது ஒரு விதமான கஷ்டம், அது வேற விதமான கஷ்டம், அவ்வளோதான். அது விஷயமா டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். அதனால் லாங் கேப்பாக நான் வந்து யூஜி படிக்கும் போதே சரியாக படிக்கலை, ஆனால் இப்போ எப்படியாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேட்டகரியாக இருக்கட்டும், இல்லை நான் நல்லா தான் படித்தேன், பெரிய கேப் ஆகி போச்சு, குழந்தைங்க வீடு அப்படி இப்படின்னு கேப் ஆகி போச்சு, எல்லாம் மறந்து போச்சு, இந்த மாதிரி கேட்டகரியாக இருக்கட்டும், ரெண்டு கேட்டகரிக்குமே என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் எப்போ வேணாலும் வரட்டும், இந்த ப்ரிப்பரேஷன் மஸ்ட் பி எ கண்டினியூவஸ் ப்ராசஸ். ஒரு 6 months ஃபுல் ஃப்ளெட்ஜாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணும்போது சிஎஸ்ஐஆர் நெட்டையும் எழுதிடலாம். இதுக்கு நடுவில் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு அடுத்த ஆட்சி அமைஞ்சிரும், அடுத்த எக்ஸாம்ஸும் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிரும். அதுக்கும் நம்ம என்ன செய்திடலாம், தயாராகிடலாம். அப்போ திஸ் இஸ் த ரைட் டைம். இப்போ நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிங்கன்னா சிஎஸ்ஐஆர் நெட்டாக இருந்தாலும் சரி, வேற எந்த டிஆர்பி எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, உங்களால் என்ன செய்ய முடியும், ரொம்ப ஈஸியாகவே அதை ஓவர் கம் பண்ணிட முடியும். ப்ரொவைடட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் நவ் இட் செல்ஃப். அதுக்காக தான் நான் 15/1/2025 பொங்கல் 26 பொங்கல் அன்னைக்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். சிஎஸ்ஐஆர் நெட்டு யூஜி டிஆர்பி எல்லாருக்குமே நம்ம புது பேட்ச் ஆரம்பிக்கிறோம். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரூஃப் எதுவுமே நம்மளுக்கு தேவை கிடையாது. இங்கே எல்லாத்துக்குமே நம்ம ப்ரூஃப் எழுதிட்டே இருப்போம். இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்படியே மூவ் ஆகிடலாம், அதுதான் முக்கியம். ஸோ அந்த கான்செப்ட்ஸை நம்ம இது வரைக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ இருந்து படித்தா கூட இன்னும் இருக்கக்கூடிய 6 மாதத்தில் அந்த கான்செப்ட்ஸை நல்லா லேர்ன் பண்ணி நம்ம நிறைய எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணி, சிஎஸ்ஐஆர் நெட்டுக்காக இருந்தால் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம எக்ஸாமுக்கு தயாராகிறதுக்கு போதுமான அளவு டைம் இருக்குது. அதனால இந்த சான்ஸை விட்டுறாதீங்க. இப்போ இருந்து உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. மனப்பாடமாக படித்தது மறந்தது எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாத்தையும் மறந்துட்டு தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம புதுசாக ஒன்றை ஸ்டார்ட் பண்ணி நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதை நம்ம என்ன செய்யலாம், இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் என்ன சொல்கிறேன். கண்ணும்னால ஒரு எக்ஸாமுமே இல்லை, என்ன ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய தப்பே தான். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே பரபரன்னு எடுத்து படித்தா கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுக்காகன்னு நிறைய ப்ரிப்பரேஷன் லாட் ஆஃப் இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளும் அதுக்கு தகுந்த உள்ள அந்த அது கூட காம்படேட் பண்ணுற அளவுக்கு நாமளும் நம்மளை தயார்படுத்திக்கணும். அப்படின்னா தான் நம்மளால எந்த எக்ஸாம்ஸையுமே ஈஸியாக கிராக் பண்ண முடியும். அதுக்கு மினிமம் 6 months மேக்ஸிமம் 1 year டைம் தேவைப்படும். சிஎஸ்சிஆர் நெட்டெல்லாம் நான் ஓப்பன் அட்வைஸே அதான். ஒன்ஸ் எழுதி பாருங்கள், 2வது டைம் கிராக் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி தான் டிஆர்பியாக இருந்தாலும் ஒன்ஸ் எழுதி பாருங்கள், 2வது கிராக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறதுக்கு வழி கிடையாது. லாங் டேர்மாக ப்ரிப்பேர் பண்ணுங்க, நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நல்ல தரவாகுங்க. எக்ஸாம் வந்த உடனே ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு தயாராகிற அளவுக்கு இப்போவே தயாராகிருக்க. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அதனால இந்த டைமை வீணாக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் ஒர்க்கிங்காக இருந்தால் கூட சைட் பை சைடு ஒரு ஷெட்யூல் வச்சு, நான் வந்து இது படித்து எழுதுன்னு சொல்லக்கூடிய வயசு கிடையாது. எல்லாருமே எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸில் இருப்பீங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ப்ரைவேட் ஜாபில் இருந்துட்டு அல்லது ஹோம் மேக்கராக இருந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் சொல்கிறேன், இந்த கஷ்டத்துலேருந்து இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா we have to prepare our own schedule and we have to follow it very strictly. அப்படின்னா தான் நம்மளால் ஏதாவது அச்சீவ் பண்ண முடியும். அப்படி அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க. இப்போ இருந்து ப்ரிப்ரேஷன் ஆரம்பிங்க. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, திஸ் இஸ் த ரைட் டைம். இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 2026 முடிகிறதுக்குள்ளே ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த ஆசீர்வாதத்தோட நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜாயின் பண்ணவில்லைங்க அந்த காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ரேஸ்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக்கு எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிருக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும்.